மகத்துவமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி 10வது மாதம் 2025ஆம் ஆண்டு தேவனுடைய வார்த்தைக்காக இந்த நாட்களில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளை நாம் நடப்பிக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய அழைப்பு நமக்கு எதற்காக, கர்த்தருடைய சிருஷ்டிப்பு எதற்காக என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டோடைய வார்த்தையே தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியம், அங்கே நற்கிரிகைகள் செய்யும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை சிருஷ்டித்த நோக்கம் நற்கிரிகைகளை செய்யும்படியாகத்தான் சிருஷ்டித்தார் என்பதை இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அங்கே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவைகளை நாம் நடப்பிக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நாங்கள் நற்கிரிகை செய்யும்படியாக நம்மை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, அவைகளை நமக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிசாசுடைய பிடிகளில் இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களை சுற்றி திரிந்தார். அப்படியானால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை அழைக்கப்பட்டிருப்போமா இருந்தால், நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போமா இருந்தால், நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை சிருஷ்டிக்கப்பட்டிருத்தும் இருப்போமா இருந்தால், நாங்கள் நற்கிரிகை செய்கிறவர்களாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். நற்கிரிகை செய்கிறவன் தேவனாலே இந்த நாட்களை உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துர்க்கிரிகை செய்கிறவன் இந்த நாட்களில் யாராலே உண்டாயிருக்கிறான் என்பதை இந்த நாட்களிலே வேதமே தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலும் அழைக்கப்பட்ட அழைப்பில் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இந்த நாட்களிலே நடந்து இந்த நாட்களிலே நற்கிரிகைகளை தொடர்ந்து இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். அங்கே அது மட்டுமல்ல, செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை இந்த நாட்களை இப்படியாக இங்கே அழைத்து வைத்து அவர் இந்த நாட்களை நடத்தி கொண்டு வாரதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவைகளை நான் நடப்பிக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே இந்த சகோதரன், இந்த சகோதரி வந்து என்னுடைய ராஜ்யத்துக்காக இன்றைக்கு அவன் நற்கிரிகளை செய்வார் என்று சொல்லி நோக்கத்தோடு தான் தேவன் இந்த நாட்களிலே அழைத்திருக்கிறாரே ஒழிய துர்க்கிரியைக்காக இந்த நாட்களை நம்மை அழைக்கவில்லை. இன்றைக்கு பாருங்கள், மனுஷன் இந்த நாட்களிலே தான் அழைக்கப்பட்ட அழைப்பையும் மனுஷன் என்ற உணர்வையும் இந்த நாட்களிலே மறந்து மிருகங்களைப் போல் இந்த நாட்களிலே அவன் நாட்களை வாழுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய சுபாவம் இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறது. அவனுடைய குணங்கள், குணாதிசயங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறது. அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கிற வேளையிலே மிருகங்களைப் போல் இந்த நாட்களில் அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் நற்கிரிகை செய்கிறதும் அல்ல. இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நற்கிரிகை செய்கிறவர்களையும் இந்த நாட்களை தடுத்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பின்படி தேவன் எதற்காக நம்மை சிருஷ்டித்து எதற்காக இந்த நாட்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்றால், நற்கிரிகைகளை செய்யும்படியாகத்தான் இந்த நாட்களிலே அங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள நாளுக்குள்ளே, இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே உங்களால் முடிந்த அளவுக்கு நற்கிரிகளை செய்யுங்கள். தேவனிடத்திலேருந்து கனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்திலேருந்து இந்த நாட்களை பாருங்கள், கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்களே அவருக்காக இந்த நாட்களை நாங்கள் வாழும்படியாக தயார்பட வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும்
ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை உண்டாக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தினாலே நற்கிரியைகளை செய்து ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களில் கனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.